இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஜெகத்தியமே அகத்தியம் என உணர்வோர் மத்தியில், உயர்வாக வணங்கி நிற்பவர்கள் மத்தியில் அகத்தியம் அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. அருளுரை, பேருரை, பெருஞான உரைகள் எல்லாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பொக்கிஷ வழியிலே வந்து கொண்டிருக்கின்றது. இடைவிடாது தடைபடாது அற்புதமாக ஜீவ ஜோதியாக, சிவ ஜோதியாக, ஆற்றல் மிகுந்த அற்புதமான ஜோதியாக வரமருளும் நிலையிலே தடைபடாத நீர் போல், தடைகளை தகர்த்தெறிந்து வருகின்ற பெரு வெள்ளம் போல் பெரு ஞான உரைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணம். அதிலே அகத்தியத்தை மீண்டும் அழைத்து சபரி சாஸ்தாவை அழைப்பதற்கு உண்டான அனுமதியை உங்கள் சார்பாக, எங்கள் சார்பாக, சிவசபை, சித்த சபை, மகாசபை சீடர்கள் சார்பாக அகத்தியத்தின் திருவடியில் சமர்ப்பணம் செய்கிறோம். கூப்பிடணும்னா எல்லாரும் சாமி சரணம், ஐயப்பா சரணம் சொல்ல ரெடியா இருக்கணும். சங்குநாத உள்ளம் இருக்கணும், எல்லாம் எந்திரிச்சிடணும். இறை ரூபகணங்கள் இயல்பு இகலோக ரூபகணங்களாய் வலம் வரும் பிரபஞ்ச மகா சபையின் அக்கணங்களின் நாயகனாய், சபையின் தலைவனாய் அமர்ந்திருக்கும் வாழும் குரு என்னும் நாமம் தாங்கிய பொழுதும் அகத்தியனுக்கு சீடனாக வலம் வரும் சித்தனே வாழ்த்துகின்றோம். என் நிலை கண்ட பொழுதும், என் நிலையில் இருந்த பொழுதும், என் நிலையை கண்ட பொழுதும் அந்நிலையை என் நிலைக்கு கீழ் தாழ்த்தி அனைத்தும் சிவநிலையே என்று தன் இருகரத்தினை மேலெழுத்து வணங்கி ஏற்றமுடன் தன் சீடர்களுக்கு அகத்தியனிடம் நேரடியாக ஆசி நிலைகளை பகிரச் செய்கின்ற அற்புத நிலை பெற்ற தியாக நிலை கொண்ட ஆசானே அகத்தியன், நல்ல ஆசிகளை உமக்கும் சபைக்கும் வழங்கி. சபை என்றால் மானிடர்கள் கூடி நிர்வகித்து நடாத்தி வருகின்ற சபை அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இறை கணங்கள் அமர்ந்து, இறை தேவனாக சிவம் அமர்ந்து, சிவத்தின் திருவுருவாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்த தர்பாரில் 14 சித்த கணங்களின் தலைவனாய் அகத்தியனை அமர வைத்து அவன் முன்னிலையில் நடத்தி வருகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையே இறை சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதான் என்று ஏற்று அமர்ந்திருக்கின்ற என் சீடர்களுக்காக இப்பிரபஞ்சத்திலே இறை எங்கும் வியாபித்திருப்பான். தேடி அலைகின்ற நிலை என் நிலை, இருந்த தளமதிலே இறையை உணர்கின்ற நிலை என் நிலை என்று உணர்கின்ற அற்புத பிரபஞ்சம் அதிலே இறையை அழைத்தவுடன் வருவான் என்கின்ற நம்பிக்கை நிலையோடு வளம் வருகின்ற என் சபை தொடர்பாளர்களுக்காகவும், ஏற்றமுடன் அழைத்த கணம் காட்சி தருவது சபரிமலையில் அவன்தான் என்கின்ற நம்பிக்கை நிலையோடு அவன் உடை தாங்கி, அவன் நிறம் தாங்கி, அவன் மாலை தாங்கி வளம் வருகின்ற அற்புத என் சீடர்களுக்காகவும், ஏற்றமுடன் இத்தலமதில் தடமதில் இறைதான் உரையாற்றுகின்றான் என்கின்ற நிலையோடு உறைந்து அமர்ந்திருக்கின்ற நீர் உரைத்தவாறு இத்தலம் திரு செந்திலகமாக, சிவகூரை தலமாக, தர்ம யுகமாற்ற தலமாக இக்கூடம் மாறி நிற்கின்ற சூழலதில் கோவில் மாநகர் செண்பவள்ளி பூவனநாதன் உடனுரையாய் அமர்ந்திருக்கின்ற ஆலய கணங்கள் எல்லாம் சுற்றி நிற்கின்ற தேவியர்களின் ஆலயங்களில் இருக்கும் அத்துணை கணங்களும் உடன் வந்து உனக்கு காவல் இருக்க அரும் பெரும் ஆற்றல் கொண்ட சபரிமலை சாஸ்தாவை அழைப்பதில் தடையில்லை என்று அனுமதி வழங்குகின்றோம். சித்தனே ஓம் அகதீசாய நமக. அழைக்க அகத்தியன் அழைத்து வருகின்றோம். எம்மில் ஒன்றாய், ஒன்றில் இரண்டாய் கலந்திருக்கும் ஆற்றல் கொண்ட அவ்வாசனை என்று உரைத்து அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. சங்கெல்லாம் எடுத்துக்கோங்க. ஐயப்ப பக்தர்கள்லாம் முன்னாடி வந்துருங்க.